கோடி மோசடி என்ற வழக்கில் தனியார் பள்ளிகளுக்கு தடையின்மை சான்று நிரந்தர அங்கீகாரம் மற்றும் 100 கோடி முறைகேடு செய்ததாக திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் அரசுகுமார் என்பவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுவரை இதுகுறித்து 47 பள்ளிகளிடமிருந்து புகார் எழுந்துள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 47 பள்ளிகள் கொடுத்த புகாரில் தற்பொழுது இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் உள்ளார். ராகவேந்தர், வணக்கம். தற்பொழுது 100 கோடி வரை மோசடி என்று பள்ளிகளிடமிருந்து புகார் எழுப்பப்பட்ட நிலையில் முத்துக்குமார் என்பவரை தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கொடுக்கக்கூடிய என்ஓசி சான்றிதழ் பெறுவதற்காக 30 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரை முன்னதாக இருந்த திமுக அரசின் போது வாங்கப்பட்டதாக ஒரு புகாரானது, குற்றச்சாட்டானது எழுந்தது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் புகார்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் அரசகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவிற்கு இதில் மோசடி நடந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த புகார்கள் மொத்தமாக 47 தனியார் பள்ளிகளிடம் இருந்து புகார்கள் வந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 47 பள்ளிகள் கொடுத்த புகாரின் பேரில் இதுவரைக்கும் 7 கோடிக்கு மேல் ஏமாந்தது தொடர்பாக புகார் வந்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமாக பல கோடி ரூபாய் பணம் பெற்றதும் தற்போது தெரிய வந்திருப்பதாகவும், இதில் முக்கிய நபராக பார்க்கக்கூடிய முத்துக்குமார் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருவதாகவும், கைது செய்யப்பட்டுள்ள நபரின் வங்கி கணக்குகளை முடக்கிய மத்திய குற்றப்பிரிவு, அதாவது அரசகுமார் என்பவரிடம் புகார்கள் அரசகுமார் கைது செய்து அதன் அடிப்படையில் அவரது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மோசடி செய்யப்பட்ட பணத்தில் எங்கெல்லாம் சொத்துக்கள் குவித்திருக்கின்ற என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், மீதமுள்ள ஏமாந்த படையில் திரட்டும் பணியில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 100 கோடி மோசடி என்ற வழக்கில் தனியார் பள்ளிகளுக்கு தடையின்மை சான்று நிரந்தர அங்கீகாரம் மற்றும் 100 கோடி முறைகேடு செய்ததாக திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் அரசுகுமார் என்பவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுவரை இதுகுறித்து 47 பள்ளிகளிடமிருந்து புகார் எழுந்துள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 47 பள்ளிகள் கொடுத்த புகாரில் தற்பொழுது இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் உள்ளார். ராகவேந்தர், வணக்கம். தற்பொழுது 100 கோடி வரை மோசடி என்று பள்ளிகளிடமிருந்து புகார் எழுப்பப்பட்ட நிலையில் முத்துக்குமார் என்பவரை தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கொடுக்கக்கூடிய என்ஓசி சான்றிதழ் பெறுவதற்காக 30 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரை முன்னதாக இருந்த திமுக அரசின் போது வாங்கப்பட்டதாக ஒரு புகாரானது, குற்றச்சாட்டானது எழுந்தது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் புகார்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் அரசகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவிற்கு இதில் மோசடி நடந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த புகார்கள் மொத்தமாக 47 தனியார் பள்ளிகளிடம் இருந்து புகார்கள் வந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 47 பள்ளிகள் கொடுத்த புகாரின் பேரில் இதுவரைக்கும் 7 கோடிக்கு மேல் ஏமாந்தது தொடர்பாக புகார் வந்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமாக பல கோடி ரூபாய் பணம் பெற்றதும் தற்போது தெரிய வந்திருப்பதாகவும், இதில் முக்கிய நபராக பார்க்கக்கூடிய முத்துக்குமார் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருவதாகவும், கைது செய்யப்பட்டுள்ள நபரின் வங்கி கணக்குகளை முடக்கிய மத்திய குற்றப்பிரிவு, அதாவது அரசகுமார் என்பவரிடம் புகார்கள் அரசகுமார் கைது செய்து அதன் அடிப்படையில் அவரது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மோசடி செய்யப்பட்ட பணத்தில் எங்கெல்லாம் சொத்துக்கள் குவித்திருக்கின்ற என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், மீதமுள்ள ஏமாந்த படையில் திரட்டும் பணியில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.